மக்கள் அனைவருக்கும் வணக்கம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று காலை 8 மணி முதல் எண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது. இதில் முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்பட்டது. தபால் வாக்குகள் முடிவில் பாமக 2ஆம் இடமும் திமுக முதலிடத்தையும் பிடித்தது. அடுத்ததாக முதல் சுற்றிலும் திமுக முன்னிலை, பாமக 2ஆம் இடத்தில் இருந்தது. திமுக முதல் சுற்றில் 8000 வாக்குகளும் பாமக 3500 வாக்குகளும் பெற்றிருந்தது. அடுத்து இரண்டாவது சுற்றில் 11000 வாக்குகளும் பாமக 7000 வாக்குகளும் பெற்றது. அடுத்து இப்பொழுது மூன்றாவது சுற்று முடிவுகள் வெளியாகி இருக்கிறது. திமுக 23970 வாக்குகளும் பாட்டாளி மக்கள் கட்சி 9854 வாக்குகளும் பெற்று இரண்டாவது இடத்தில் இருக்கிறது. இது மூன்றாவது சுற்று நிலவரம். மொத்தமாக 20 சுற்றுகளை கொண்டிருக்கும் இந்த வாக்கு எண்ணிக்கை முடிவுகள் இன்னும் 17 சுற்றுகள் மீதம் இருக்கின்ற நிலையில கடைசி 8வது சுற்றில்தான் பாமக வெற்றி பெறுமா திமுக வெற்றி பெறுமா என்பதை கணிக்க முடியும். காரணம் என்னன்னா, விக்கிரவாண்டி தொகுதியை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான கிராமங்களில் பாமகவின் செல்வாக்கு வலுவாக இருக்கிறது. ஆகையால முதல் 2-3 சுற்றுகளை வைத்து இதன் முடிவை நாம் கணித்துவிட முடியாது. திமுக முன்னிலை வகித்தாலும் அவர்கள் முன்னிலை வகிப்பதற்கான காரணங்கள் என்ன என்று நமக்கு தெரியும். இதில் நாம் ஒன்றும் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. ஏனென்றால் திமுக இந்த தேர்தலை எப்படி அணுகியது, பாட்டாளி மக்கள் கட்சி இந்த தேர்தலை எப்படி அணுகியது என்பது மக்களுக்கு நன்றாக தெரியும். தமிழ்நாட்டில் இப்பொழுது இருக்கின்ற கள நிலவரமும் மக்களுக்கு நன்றாக தெரியும். பாட்டாளி மக்கள் கட்சி வாக்குக்கு பணம் கொடுக்காமல் சமூக நீதியை பேசியது. திமுக எந்த நீதியையும் பேசவில்லை. உதயநிதியை கொண்டு போய் பேச வைத்து பண நிதியை கொடுத்து வாக்குகளை பெற்றார்கள். இந்த பண நிதி கொடுத்து பெற்ற வாக்குகள் தான் இப்பொழுது இங்கு முன்னிலை வகித்து கொண்டிருக்கிறது. கடைசி கட்ட நிலவரம் எப்படி இருக்கும் என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஏனென்றால் இன்னும் 17 சுற்றுகள் மீதம் இருக்கின்ற நிலையில அவ்வளவு எளிதில் இந்த வெற்றி வாய்ப்பை நாம் கணித்துவிட முடியாது. என்ன நடக்கும் என்பதை நாம் தொடர்ந்து பார்ப்போம். நம்மோடு இணைந்திருங்கள் அன்பு உறவுகளே.